தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். 1970 சிப்கோ இயக்கத்தை தொடங்கியவர் யார்? AMS சுவாமிநாதன், B சுந்தர்லால் பகுகுணா, C சலீம் அலி, D மேதா பட்கர். ஆப்ஷன் B சுந்தர்லால் பகுகுணா. சிப்கோ என்ற சொல்லின் பொருள் என்ன? A ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது, B வெட்டுதல், C நடுதல் அல்லது வளர்த்தல், D விலகிச் செல்லுதல். ஆப்ஷன் A ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது. உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எவ்வளவு பரப்பளவு காடுகள் அழிக்கப்படுகின்றன? A 1.1 லட்சம் ஹெக்டேர், B 50 லட்சம் ஹெக்டேர், C 1.1 கோடி ஹெக்டேர், D 5 கோடி ஹெக்டேர். ஆப்ஷன் C 1.1 கோடி ஹெக்டேர். கடுமையான சூழலிலிருந்து தப்பிக்க பறவைகள் நீண்ட தூரம் பயணம் செய்வதன் பெயர் என்ன? A குளிர் உறக்கம், B வலசை போதல், C தகவமைப்பு, D பரிணாமம். ஆப்ஷன் B வலசை போதல். சைபீரிய நாரைகள் சராசரியாக ஒரு நாளில் எத்தனை மைல்கள் பயணம் செய்யக்கூடியவை? A 50 மைல்கள், B 100 மைல்கள், C 200 மைல்கள், D 500 மைல்கள். ஆப்ஷன் C 200 மைல்கள். உலகின் ஆக்சிஜன் உற்பத்தியில் 20% வழங்கும் காடு எது? A அமேசான் மழைக்காடுகள், B ஆப்பிரிக்க சவன்னா, C சுந்தரவன காடுகள், D நீலகிரி சோலைக்காடுகள். ஆப்ஷன் A அமேசான் மழைக்காடுகள். கென்யாவில் வங்காரி மாத்தாய் பசுமை வளைய இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்? A 1967, B 1997, C 1987, D 1977. ஆப்ஷன் D 1977. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? A புளோரா, B ஃபானா, C பூஞ்சை, D காடு. ஆப்ஷன் A புளோரா. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? A புளோரா, B சிட்ரினம், C ஃபானா, D வாழ்விடம். ஆப்ஷன் C ஃபானா. இந்தியாவில் கிட்டத்தட்ட முழுமையாக மறைந்து போன ஒரு பூச்சி எது? A தேனி, B கொசு, C வண்ணத்து பூச்சி, D வெட்டுக்கிளி. ஆப்ஷன் D வெட்டுக்கிளி. தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது எது? A ராஜா பட்டாம்பூச்சி, B தமிழ் மறவன், C நீல மார்மன், D ஜேசபெல். ஆப்ஷன் B தமிழ் மறவன். வங்கப்புலிகளை பாதுகாக்க 1972-73 இந்தியாவில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? A புலிகள் பாதுகாப்பு திட்டம், B சிங்கம் பாதுகாப்பு திட்டம், C யானை பாதுகாப்பு திட்டம், D காண்டாமிருக பாதுகாப்பு திட்டம். ஆப்ஷன் A புலிகள் பாதுகாப்பு திட்டம்.
அரிய மற்றும் அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களை பதிவு செய்யும் கோப்பு எது? ஏ நீல தரவு புத்தகம், பி மஞ்சள் புத்தகம், சி பசுமை புத்தகம், டி சிவப்பு தரவு புத்தகம். ஆப்ஷன் டி சிவப்பு தரவு புத்தகம். இந்தியாவில் எத்தனை தேசிய பூங்காக்கள் உள்ளன 2026 படி? ஏ 107, பி 73, சி 106, டி 416. ஆப்ஷன் ஏ 107. உலகின் மிகப்பெரிய விதை வங்கியான மில்லினியம் விதை வங்கி எங்குள்ளது? ஏ அமெரிக்கா, பி இந்தியா, சி இங்கிலாந்து, டி நார்வே. ஆப்ஷன் சி இங்கிலாந்து. கிரையோ வங்கியில் விதைகள் எந்த வெப்பநிலையில் திரவ நைட்ரஜனில் சேமிக்கப்படுகின்றன? ஏ 30 டிகிரி செல்சியஸ், பி 196 டிகிரி செல்சியஸ், சி -30 டிகிரி செல்சியஸ், டி -196 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் பி 196 டிகிரி செல்சியஸ். 1897 இங்கிலாந்தில் தொடங்கப்பட்ட ப்ளூ கிராஸ் அமைப்பின் ஆரம்ப கால பெயர் என்ன? ஏ விலங்கு மீட்பு லீக், பி இயற்கை நண்பர்கள், சி பெட் சேரிட்டி, டி அவர் டம் ஃப்ரெண்ட்ஸ் லீக். ஆப்ஷன் டி அவர் தம் ஃப்ரெண்ட்ஸ் லீக். 1959 சென்னையில் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா அமைப்பை தொடங்கிய இந்திய விமானி யார்? ஏ கேப்டன் ஆர் சர்மா, பி கேப்டன் பி சுந்தரம், சி JRD டாடா, டி டாக்டர் சலீம் அலி. ஆப்ஷன் பி கேப்டன் வி சுந்தரம். இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்பின் தலைமை அலுவலகம் சென்னையில் எங்குள்ளது? ஏ கிண்டி, பி தி நகர், சி மெரினா, டி வேளச்சேரி. ஆப்ஷன் ஏ கிண்டி. விலங்குகள் மீதான சோதனைகளை கட்டுப்படுத்தும் CPC-SCA அமைப்பின் விரிவாக்கத்தில் சி என்பது எதை குறிக்கிறது? ஏ குழு, பி கட்டுப்பாடு, சி அ மற்றும் ஆ ஆகிய இரண்டும், டி பாதுகாப்பு. ஆப்ஷன் சி அ மற்றும் ஆ ஆகிய இரண்டும்.